பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அதே மாதிரி இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொன்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வாட்டர் சப்ஸ்டேஷன் இருக்கணும், ரோட்ஸ் இருக்கணும், இந்த மாதிரியான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டா அண்ட் பிரைட் ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ், அதாவது இப்போ நீங்கள் எம்ஓஇ சைன் பண்ணுறீங்கன்னா ரேண்டமாக ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு எம்ஓஇ சைன் பண்ணுறது. ஸோ வி ஆர் டூயிங் அசஸ்மெண்ட், டீடைல் அனாலிசிஸ், செக்டர் வைஸ் ஈவன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன ஸ்கில் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனிஸ் கொண்டு வந்து அதுக்கான எம்ஓஇ சைன் பண்ணுறது தான் எங்களோட ஐடியா. கோயம்புத்தூர் அவங்களோட பேசிக் நீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன். ஸோ அதுக்கான ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு தனியாக ஒரு தனி கமிட்டி போட்டு கைடன்ஸ்ல இருந்து ஒரு தனியாக கமிட்டி போட்டு அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா இந்த முறை வந்து அது நடந்துருக்கு. இங்க பாருங்க கேமரா இது ஸ்கில் லேபர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ளோர் ஜாப் அப்படின்றது தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அதிகமா இருக்கு. இனிமே வந்து ஹை பேட் ஜாப் கொண்டு வர்றது தான் நம்மளோட மோட்டிவா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் லோக்கல்ல இருக்க காலேஜஸோட டைப் பண்ணி இப்போ நம்ம செக்டர் வைஸ் ஸ்டடி பண்ணும்போது அங்க இருக்க காலேஜஸோட டைப் பண்ணி 6 மந்த் அவங்க இன்வெஸ்டர்ஸ் வரதுக்கு முன்னாடியே 6 மந்த் முன்னாடியே நம்மளோட யூத் வந்து எக்யூப் பண்ணிடும். ஸோ அந்த பிளான்ல தான் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். எமர்ஜிங் செக்டர் அதுக்கான ஒரு தனி மீட்டிங், தனி எம்எஸ்எம்இ அவங்களையும் எம்எஸ்எம்இயும் க்ரோ பண்றதுக்கான என்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்றதையும் கைடன்ஸோட உட்காந்து இன்னைக்கு கூட நீங்க பார்த்துட்டு அதுக்கானது வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இப்போ கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்கள் வந்து படிச்சிருக்கோம். தொழில்துறையில சோலார் பயன்படுத்துறதுக்கு 1% தமிழக அரசு கட்டணம் இருக்குது. இந்தியாவில் உலகத்துல எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு கட்டணம் வைக்கணும்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, குற்றச்சாட்டு சொல்றாங்க. எதனால நம்ம இந்த 1% கட்டணம் வாங்கணும்? இதை நான் வந்து அந்த கன்சர்ன் மினிஸ்டர் கிட்ட பேசி நம்ம அது என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியா வந்து மல்டி ட்ரைன் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம வந்து நம்ம பர்டிகுலர்லி எம்எஸ்எம்இ எப்படி அதை பேசிட்டாங்க இந்த மாதிரி பிளான் இருக்கு. ஸோ கைடன்ஸ்ல எஃப்டிஐக்கு தனியாகவே ஒரு கமிட்டி மாதிரி போட்டு இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கோவையில் இருக்க எம்எஸ்எம்இ அந்த செக்டார்ஸ் சந்திச்சிருந்தா அவங்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு? இனிமேதான் சந்திக்க போறேன். நீங்க அடிக்கடி கோவை வரீங்க, ஆனா செய்தியாளர்களை சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க. இதுதான் முதல் முறை போன டைம் ஒரு தடவை வந்திருந்தீங்க. இதுதான் முதல் முறை சிவகாசியில இருந்து இப்போதான் முதல் முறை அடிக்கடி கோவை வர வேண்டி இருக்கும். அப்போ பத்திரிகையாளர்களை சந்திச்சு பதில் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் முதலீடுகளுக்கு கூடுதல் தொகை கேட்கறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டா முன்னாடி வச்சிருந்தாங்க. ஆனா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த தொழில்துறையினர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு டிமாண்டும் அவங்க வைக்கல. போன ஆட்சியில வந்து அவங்க எந்த ஒரு டிமாண்டும் வைக்கல, எந்த ஒரு பார்ட்டிமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் கேட்கறது. நாராளுமன்ற நீங்க சொன்னதுக்கு அப்படியே கவுண்டரா நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. ஆனா நாராளுமன்ற அந்த மாதிரி போன கவர்மெண்ட்ல எந்த ஒரு இதுவும் கேட்கலன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ட்விட்டர் பதிவுலே நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒருத்தவர் ஆல்ரெடி பேசியிருந்தார். அவரே ஓபன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே ஆமா இந்த மாதிரி முன்னாடி கைட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓபன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க. அதையுமே நான் ரீட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இது இருந்ததுதான் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்து உங்களுக்கு? இப்பயே நீங்க தான் சொன்னீங்க எஃபெக்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எஃபெக்டிவா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினெட்லி இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 3 கம்பெனி நாங்க வந்து போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ மோட்டிலிங், ஹுண்டாய், யூசாங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவே லாஸ்ட் 40 days நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதை தவிர நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
சும்மா சாதாரணமா ஒரு லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% MOU சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை. ஆன் கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஃபுல் 100% MOU கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றது தான் எங்களோட மோட்டிவ். எந்த ஒரு ரீசன் இல்லாம we don't want to go and do a signing MOU. ஒரு எம்டி பேப்பர்ல சைன் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு எங்களோட மோட்டிவ். ஸோ 25% முன்னாடி இருந்த அந்த அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை we want to do it 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துருக்கோம். ஆலை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க குஜராத்துக்கு கைகளில் போயிட்டு மாதிரி ஒன்றிய அரசோட எப்படி போட்டி போட்டு அந்த ஆலையை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர